மத்திய பிரதேசத்திலும் சரி கர்நாடகாலையும் சரி அந்த வழியில வந்து பிஜேபி ஒரு மாதிரி ரோட்ல போயிட்டு ராஜினாமா பண்ண வச்சு உங்க கட்சியில சேர்த்து எம்எல்ஏ ஆகினாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ 5 பேர் விலகி தாவேக்கால இணைஞ்சு அவங்க எம்எல்ஏ வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து அரசியல்ல வந்து இதை நாங்க எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திருமணம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஏற்புடையதில்லைன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், இது ஏற்புடையதல்லன்னு சொல்றோம். இது நாகரிகமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன கருத்து தான் கட்சியினுடைய கருத்து. ஆக அந்த கருத்தை நாங்கள் வந்து தலைவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அது எனக்கு தெரியாது. ஏன்னா தலைவர் அவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி முன்னகரணும். இது மாதிரியான செயல்பாடுகள் கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. மானாமதுரையில கொலை செய்யப்பட்ட கவிஞருடைய ஒருவர் வந்து 85 நாளா வந்துட்டு இன்னும் வந்து வாங்காம வச்சிருக்கிறாங்க. சமூக நீதித்துறை அமைச்சரா அதுக்கான நீங்க ஆகாஷனுடைய படுகொலை இது இன்றைக்கு தான் நான் வந்து மரியாதைக்குரிய ஏடிஜிபி அவர்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். கட்டாயம் வந்து அந்த குடும்பத்திடம் நாங்கள் பேசி தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து பேசி விரைவில் வந்து அதுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கான முன்முயற்சியை நாங்கள் எடுப்போம். ஏற்கனவே படுகொலைக்குள்ளான ஆகாஷனுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே பேசியிருக்கிறார்கள். ஆகவே கட்டாயம் அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கான முயற்சியை நான் கட்டாயம் எடுக்கிறோம். சட்டம் ஒழுங்குமே இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. ஏன்னா பதவியேற்று இப்போ தான் வந்து 10 நாள் கூட ஆகலை. இப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ தான் நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் ஏடிஜிபி இன்றைக்கு தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. இன்னும் டிஜிபி வந்து போடலை. தமிழ்நாடு முழுக்க அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த ஸ்ட்ரக்சரை இன்னைக்கு தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்வது காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறாங்க, மற்ற அதிகாரிகள் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கான முன்முயற்சியை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்வது அதீதமான குற்றச்சாட்டு. அதை கட்டாயம் கட்டுக்குள் கொண்டு வருவோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது ஒரு அதீதமான குற்றச்சாட்டா நான் வந்து பார்க்குறேன். இப்போதான் அதான் சொன்னேன்ல, இப்போ இன்றைக்கு தான் ஏடிஜிபி வந்து மரியாதைக்குரிய அன்பு அவர்கள் இன்றைக்கு தான் பதவி ஏற்கிறார். டிஜிபி இன்னும் போடல. இனிமேல் தான் வந்து அது பதவி யார் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, யார் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து திட்டமிட்டு இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்காக பயன்படுத்துவதாக நான் பார்க்குறேன் நான். ஆனால் கட்டாயம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு நல்ல நிர்வாகத்தோடு இது நடக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரித்து வாக்களித்து இந்த அரசை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அதனால் அந்த அங்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து கட்டாயம் இதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் வந்து கட்டாயம் பேசுவோம். ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த சூழல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை 3 பேர் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி நம்ம காவல்துறை அதிகாரிகள் எப்பயும் முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடியதை பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்லை. அதாங்க, நீங்க அந்த சப்ஜெக்டை பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பற்றி எப்படி நீங்கள் அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப முக்கியமாக வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர் சந்திக்க போறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் அது என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத வந்து கட்டாயம் அவங்க வெளிப்படுத்துவாங்க அல்லது அவங்க கோரிக்கை பேசுவாங்க. இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான தேவைகள், கோரிக்கைகள், உரிமைகள் இதை பற்றி பேசுவாங்க. கட்டாயம் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது கட்டாயம் பேசுவாங்க. அதாவது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து
இந்த சிவகாசி பகுதியில் இருக்கிற இதில் வந்து பட்டாசு விபத்துகள் நடக்குது. அதனால நிறையா வந்து இறப்புகள், அதன் மூலமாக வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இதை சரி செய்வதற்கு இந்த விபத்துகள் நிகழாமல் அதை வந்து அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதிகாரிகள் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதலாக என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வந்து பேசும்போது சட்டவிரோத கடைகள் இருக்கல, சட்டவிரோத தொழிற்சாலை இருக்குங்கிற பேரில் வந்து நிறையா வந்து அதிகாரிகளே வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகின்ற வேலையில் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு இருக்குது. மாவட்ட ஆட்சியரும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இதில் கவனம் செலுத்தி இந்த தொழிலில் இருக்கின்ற தலித்துகள், அதாவது வந்து குறிப்பாக வந்து பெரும் முதலாளிகள், பெரும் தொழிற்சாலைகளை விட்டுவிட்டு சின்னதாக வந்து இருக்கிற தொழிற்சாலையில் குறிவைத்து செயல்படுத்துகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எனக்கு வந்து அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க, கோரிக்கையை மனுவாக கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளில் இது குறித்து நாங்கள் ஆட்சியர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், கட்டாயம் பேசுகிறோம். ஆனால் இது இந்த விபத்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான சட்டவிரோதமான நடவடிக்கையில் போய் ஈடுபட்டு அதை அச்சுறுத்துகின்ற வேலையில் அல்லது பிளாக்மெயில் செய்கின்ற வேலையை அதிகாரிகள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் ஏறக்குறைய 1028 பட்டாசு ஆலைகள் இருக்கு. சிறுமிருகமாக ஆய்வு பண்றதுக்கான அதிகாரிகள் பெசோல இருந்து வெறும் 2 அதிகாரிகள் மட்டும் தான் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கீழே நிர்வாகத்துல வந்து கம்மியான அதிகாரிகள் தான் இருக்காங்க. எவ்வளவு வந்து பண்ண முடியும்? இல்ல அதிகப்படியான அதிகாரிகளை வந்து பெசோக்கு கேட்டு வாங்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இல்லை. அதாவது என்னன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்கிறத தாண்டி எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் 1-2 பேர் சொல்கிறீங்க, ஆனால் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத சின்ன கம்பெனிகள், பட்டாசு தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து வந்து எங்ககிட்டையும் வந்து மனு கொடுக்குறாங்க, எல்லார்ட்டையும் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த தொழிற்சாலைகள் தான் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசலாம். திடீர்னு வந்து தீபாவளி நேரத்தில் அந்த வியாபாரம் நடக்கிற நேரத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்குறது, அது குறித்து வந்து அவர்கள் வந்து ரொம்ப அவர்களை வந்து கட்டுப்படுத்துவது என்கிறது இந்த தொழிலில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அது குறிப்பாக வந்து விபத்து நடக்காமல் அது தொழிற்சாலையை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னால் பட்டாசு தொழிலை நம்பி தான் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. பட்டாசு தொழில் தான். அப்போ அந்த தொழிலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இங்கே என்ன இருக்குது? இது ஒரு கந்தக பூமியாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து வேறு என்ன தொழில் பண்ண முடியும்? 10 லட்சம் மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. எப்படி அதை வந்து செய்ய முடியும்? அதனால் கட்டாயம் இது குறித்து வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சர்கிட்ட நான் பேசுவேன். பேசி இதை வந்து முறைப்படுத்துவதற்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி சின்ன தொழிற்சாலையில் இருக்கிறவங்க எந்த அச்சமும் இல்லாமல் செயல்படுவதற்கு நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். அதை தான் சொல்கிறேன் நான், முறைப்படுத்தப்பட்ட இதாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த நீங்கள் சொல்கிற அது எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம், முறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதில் வந்து இல்லீகல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கட்டாயம் வந்து இது சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் நான் பேசி இதை முறைப்படுத்துவோம். தொழில்துறை அமைச்சர் வந்து அது சம்பந்தமா ஒரு கமிட்டி அமைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த கமிட்டில நீங்களும் இடம் பெறதுக்காக ஒரு வாய்ப்பு இல்லை. அதுதான் இதை முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வந்து செய்யணுமோ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம்.